அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 22வது தவணை தேதி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றும் மேலும் சில கூடுதல் தகவலை நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்குங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் மத்திய அரசு தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 உதவி தொகையை அளித்து வருகிறது. இந்த தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 வீதம் 3 தவணைகளாக வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த நிலையில் பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் 22வது தவணைக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்துள்ளது. மத்திய அரசின் PM கிசான் திட்டத்தின் கீழ் 22வது தவணை தொகையான ரூபாய் 2000 விரைவில் வரவைக்கப்பட உள்ளது. இந்த சூழலில் தமிழகத்தில் இதுவரை விவசாயி அடையாள எண் பெறாத விவசாயிகள் தாமதிக்காமல் உடனே விண்ணப்பித்து ஐடியை பெற்றுக் கொள்ளுமாறு வேளாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. இதற்கு அடைய வேண்டிய அவசியமில்லை. ஆன்லைன் மூலமாகவே எளிதாக விண்ணப்பித்து இந்த அடையாள எண்ணை பெற்றுவிடலாம். தமிழ்நாட்டில் 47 லட்சம் பேருக்கு இந்த தொகை வழங்கப்படும் என்றும் இதில் 20 முதல் 30,000 விவசாயிகள் கூடுதலாக சேர்க்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு நிலையான நிதி ஆதரவை அளித்தாலும் தற்போதைய தொகை போதுமானதாக இல்லை என்று பல விவசாயிகள் கூறுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளில் விவசாய செலவுகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. குறிப்பாக விதை, உரம், பூச்சிக்கொல்லி, டீசல், மின்சாரம், நீர்ப்பாசனம், விவசாய இயந்திரங்கள் ஆகியவற்றின் விலை உயர்வால் விவசாயிகள் பெரும் நிதி சுமையை சந்திக்கின்றனர். இதனால் விவசாய அமைப்புகள் மற்றும் நிபுணர்கள் PM கிசான் தொகை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தற்போது வெளியாகியுள்ள தரவுகளின்படி தற்போது அளிக்கப்படும் 6000 ரூபாய் தொகை ஆண்டுக்கு 8000 முதல் ரூபாய் 10,000 வரை உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மற்றொரு மகிழ்ச்சி அறிவிப்பாக தமிழக மக்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 12,000 வர வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக 12,000 ரூபாயாக பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக மக்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 12,000 விரைவில் வர உள்ளதால் தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.